கன்னிராசி அன்பர்களே, கடந்த சில ஆண்டுகளாக ஓரளவு கொஞ்சம் நல்லது தான் சார் நடக்குது. சென்ற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய மருத்துவ ரீதியான சில விஷயங்கள் நடந்தது. உடல் ரீதியான சில கசப்புகள் நடந்தது. போன வருடங்கள் மன ரீதியான நிறைய வழிகள் நடந்தது. நிறைய இழப்புகளை சந்தித்து, நிறைய கஷ்டங்களை சந்தித்து, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பல இன்னல்களை சந்தித்து வாழ்ந்த ஒரு முக்கியமான காலகட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தளர்ந்த மாதிரி இருக்குது. பல கஷ்டங்களை தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ படிப்படியாக அமைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர், சார் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் தப்பு, அப்படியே ஆப்போசிட்டாக தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய கஷ்டங்கள் தான் இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. சார், இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஸோ நிறைய விஷயங்கள் நன்மையாகவே தான் நடக்க போகுது. ஸோ அதை மனம் தளராமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு 10 நிமிஷத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தான் நினச்சிக்கோங்க. ஒன்றும் தப்பாலாம் நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதேமாதிரி நிறைய பேர் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான், ஒரு விஐபி ஜோதிடர். நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர்ஸ்க்குமே அவர் தான் ஜோதிடம் பார்க்குறாரு. ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துரும். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், இப்போ இந்த கன்னி ராசி வந்துடலாம். கன்னிராசி ஒரு முக்கியமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாலினத்தின் ஈர்ப்பு. சரி, என்ன சார் பாலினத்தின் ஈர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணாக இருந்தீங்கன்னா பெண்பால், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்பால், அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்களுக்கு நல்லது செய்கிறதுலையோ. அது நான் தப்பான மீனிங்கில் சொல்கிறது கிடையாது சார். நீங்கள் இப்போ யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஆணாக இருந்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பிள்ளை கஷ்டப்படுது, அதுக்காக ஒரு உதவி பண்ணும். அது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர் தோழியாக இருந்தாலும் சரி. அதே ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆணுக்கு, சரி அந்த பையன் இவ்வளோ பெரிய பையனாக இருந்துட்டு அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்லது செய்வீங்க. இது அந்த ராசியினுடைய ஒரு முக்கியமான சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அப்படின்னா ப்ளே பாய் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருப்பாங்க. கன்னிராசியில் பொண்ணு இருந்துச்சுன்னா ஆனால் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போலாம் ஒன்று கிடையவே கிடையாது. பாலின ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்கு. அது அன்பாலையும் சரி, அரவணைப்புனாலையும் சரி, தப்பாக எல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆனால் தான் பெண் மேலே ஈர்ப்பு இருப்பாங்க, ப்ளே பாயாக இருப்பாங்க அப்படிலாம் தப்பான ஒரு கணிப்பு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இருக்கிறதுலையே அதிக உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஜாலியாக இருப்பாங்க, மனம் விட்டு பேசுவாங்க. ஆனால் எங்களோட லைஃபோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் பட்ட கஷ்டம் மாதிரி, அவன் பட்ட வாழ்க்கையில் அவன் பட்ட வழிகள் மாதிரி யார்கிட்டையுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு வழியை தாங்கக்கூடிய ஒரு கன்னிராசி. அதாவது முதுகில் ஆணியில் குத்தினா கூட திரும்பி சிரிச்சிட்டு முன்னாடி கிரௌண்டை பேசக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது கஷ்டம்னே தெரியாது. அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கான், அவனுக்கு என்னப்பா அவன் நல்ல வருமானத்தோடு இருக்கான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்களோட லைஃப்பில் பல கஷ்டங்கள், பல பணப்பிரச்சனைகள், பல குடும்ப பிரச்சனைகள் பின்னாடி இருக்குங்கிறது போய் பார்த்தா, இவ்வளோ வழி தாங்கிட்டாடா நீ இருந்த, இத்தனை வழியோட நீ தாங்கின அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களை பார்க்குறவங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கிறான், இவன் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான், ஏன்னா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கான், இவன் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இருக்கான், எப்பறம் இந்த வழியெலாம் நீ தாங்கின அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். கடந்த ஒரு 2 மாதங்கள் 1 மாதங்களாக உங்களுக்கு சின்ன மருத்துவ சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும். உங்களுக்கு சர்ஜரியோ இல்லை சின்னதாக ஏதோ ஒரு இதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது 2 மாதங்கிறது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட லக்கினக்காரர்களுக்கும் தசாபுத்திக்காரர்களுக்கும் 1 வருட காலம் அப்படின்னு வைக்கலாம், இல்லை 2 வருட காலம் அப்படின்னு வைக்கலாம். ஏன் அப்படின்னா, கிரக மாற்றத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அமையும். சார் அப்படின்னா நல்லது நடந்தாலும் அப்படியே தான் நல்லது நடக்கணும். எனக்கு தெரிஞ்ச கன்னிராசிகளுக்கு பயங்கரமாக நல்லது நடக்கும். ஆனால் இந்த நல்லதுன்னு நடக்கலையே சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மழை பெய்யும் கிடையாது, குறிப்பிட்ட மழை பெய்யும். இது எல்லா வீடியோவில் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மழை பெய்யும். அதே மாதிரி தான் கன்னிராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஓகே தான். கன்னிராசியில் நல்லது நடக்கும் தான். அது எந்த லக்கினம், எந்த தசாபுத்தி, எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ இனி கன்னிராசிக்கு கடந்த காலங்களில் நீங்கள் விட்ட பல விஷயங்களையும், இழந்த பல துன்பங்களையும், அந்த துன்பங்கள் எல்லாத்தையுமே இது மேலே உங்களுக்கு லைஃப்பில் வராது. இனிமேல் கவலையே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த வரப்பிரசாதத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மை இனிமேல் நடக்கும். ஸோ கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட துன்பங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கஷ்டங்களுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டப்பா, அதனால் கடவுள் உனக்கு நன்மையை தரேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்போ உங்களுக்கு அது கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கே எடுத்துக்கோங்களேன். இந்த கன்னிராசிக்கு புதுசாக ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கும். ஒன்று எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாகனம் வாங்கியிருப்பீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா குழந்தை பிறந்திருக்கும். இந்த கடந்த 2 வருடங்களில் அப்படி இல்லாதவங்களுக்கு இனிமேல் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான தீர்வுகள் வரப்போகுது. அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு மேலே இந்த கஷ்டமே வேண்டாம் அப்படின்னு ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நல்லதான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தேடி நீங்கள் பிரயாணிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வணங்கக்கூடிய தெய்வமானது, நீங்கள் நரசிம்மரை வணங்கினால் ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்பவே நல்லது.
ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வீட்டில் ஃப்ரீ டைமில் அதை வாயில் அப்படி உச்சரிச்சிட்டே இருங்க. நரசிம்மர் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் தீர்த்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான வழி விடுவார். அந்த வழி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா கஷ்டங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு பட்ட கஷ்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஹைப்பர் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம்லாம் பட்டாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த குறிப்பிட்ட 1 வருடம் 2 வருடத்துலேயே உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஊசியில் குத்தி குத்தி நிறைய வழிகளை கொடுத்துருப்பாங்க. வார்த்தையினாலேயோ இல்லை மருத்துவ ரீதியாகவோ மாத்திரையினாலேயோ சில வைத்தியங்கள்னாலேயோ உடல் பிரச்சனையினாலேயோ நிறைய இன்னல்கள் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. அந்த இன்னல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சரியாயிட்டே வரும். உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன தெரியலைன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இருக்கீங்க. சார் இப்போ இத்தனை நாள் கஷ்டம்லாம் பட்டாச்சு, ஓகே, இதுக்கு மேலே எப்படி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குங்கிறீங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட பணம் இழந்திருக்கும். அந்த பணம்லாம் எப்படி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது, நிறையா விஷயங்கள் வந்து லாக்லேயே தான் இருக்குது. அது என்னன்னே தெரில, விடை தெரியாத சில விஷயங்களாக இருக்குது சார். ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து விடை தெரியாத சில விஷயமா இருக்குது. அப்படிங்கிறவங்கலாம் 6 மாத காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அப்பாடா இந்த பிரச்சனைலாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வழி வந்து நல்லா தெளிவாக கிடைக்கும். இனிமேல் வந்து அந்த வழி தெரியறதுக்கு உங்களுக்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஃபீல் உங்களுக்கு இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வரும். இதோட விளைவுகள் இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே தரும். ஏன்னா இத்தனை நாள் கதவை சாத்தி உங்களை வந்து அடிச்சாங்க, அந்த மாதிரி இருக்கும். கதவை சாத்தி அப்படியே உங்களை பெல்ட்டில் அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ கதவை திறந்தாச்சு, அந்த பெல்ட்டை தூக்கி எறிஞ்சாச்சு. இதுக்கு மேலே கை கொடுத்து நீ நல்லா இரு அப்படின்னு கடவுள் வந்து உங்களுக்கு கை கொடுத்து வா வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு அப்படின்னு அந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட நீ போய் மக்களாக சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரபஞ்சத்தோட கதவை ஓப்பன் பண்ணி நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த பூமிக்குள்ளே நீயும் மனுஷனோட வாழு அப்படின்னு விடுற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியாக நம்மளோட நண்பர்கள் கூடயும் உறவினர்களோடையும் அவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் சம்பாரித்து வாழக்கூடிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப்போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பொக்கிஷமாக அமையணும் அப்படின்னு ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேர் சொல்லுவீங்க சார் வளவளன்னு பேசிகிட்டே போகிறீங்க, மேட்ருக்கு வாங்க. ஆனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நீ சொன்னது 100% உண்மை தான். முக்கால்வாசி பேர் எல்லாம் டைப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு வீடியோவுக்கு 1000 கமெண்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் வருது. ஸோ உள்ளே போனோம்னா ஒரு 99% எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. அந்த நெகட்டிவாகிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போவும் சொல்கிறேன், ஒரு ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா 100% பேருக்கு அது அப்படியே நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா அதில் சில தசாபுத்திகள் இருக்குது, சில நட்சத்திரங்கள் இருக்குது, சில லக்கினங்கள் இருக்குது, உங்களுடைய லொக்கேஷன் இருக்குது. அது தகுந்தாற் போல் சில வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் டோட்டலாக வேரியேஷன் இருக்கவே இருக்காது. 100% உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு மேட்சே ஆகலாம் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%ல் ஒரு 90% அல்லது 40%ஆவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த நட்சத்திரம் அந்த தசாபுத்தி மட்டும்தான் வேறையே தவிர ராசி ஒன்று தான். அந்த ராசியோட கண்காணிப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ கிரகப்பயிற்சி வந்து தனிப்படையான ஜாதகம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய சில ராசிகள், உங்கள் கூட யார் இருப்பாங்க, உங்களோட மனைவி, உங்களோட நண்பர்கள், அவங்களோட ராசிகள் வலுவாக இருக்கும்போது, அவங்களோட ஜாதகம் வலுவாக இருக்கும்போது, பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ரெண்டில் ஏதோ ஒரு வலுவாக இருக்கும்போது உங்களை வந்து கொஞ்சம் ஆட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கே டல்லாக இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் ராசி நல்லா டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை பக்காவாக தூக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜாதகத்தினோட அமைப்பு இருக்கும். ஒவ்வொருத்தர்லாம் சொல்லுவாங்க, சார் அவங்களாம் நல்ல நேரம் இருந்துச்சு சார், எப்படி போய் பைக்கில் தானே அப்படின்னு கூட உட்காந்துருந்தவனுக்கு என்ன நேரம்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதே மாதிரி ஒருத்தர்லாம் தொழிலில் ஜாதகத்திலே ஒருத்தனுக்கு ஒன்றுமே செட்டே இல்லைன்னு சொன்னாங்க, சார் தொழிலே அது அமையாதுன்னாங்க. ஆனால் கூட இருக்கிறவனுக்கு பயங்கரமான திசை, அவனோட பார்ட்னருக்கு பயங்கரமான திசை, அவங்க கூட போயிருந்தான் பயங்கரமாக தூக்கி பிடிச்சி பயங்கர லாபம் அப்படிம்பாங்க. ஸோ கூட இருக்கிற ஜாதகம் எப்படி இருக்குது, அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு அதன்படியும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் அமையும். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் நமக்குமே வந்து எந்த ஒரு இழப்புகளும் எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் கடவுள் நமக்கு தருவார். அதே மாதிரி இனிமேல் 16 செல்வங்கள் பெற்று பெருவாடு வாழ்வதற்கு அந்த கடவுள் வந்து வழிவிடுவார். இதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். கடவுள் வழிபாடு கண்டிப்பாக தேவை. அதிகபட்சம் நீங்கள் வந்து இந்த நரசிம்மரை வணங்கிட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா உங்களோட கணவனோட வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தை வணங்குங்க. திருமணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஆணாக இருந்தீங்க பெண்ணாக இருக்கீங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது குலதெய்வம்னு இப்போ இருக்கோ அதை வணங்குங்க. குலதெய்வம் தெரியல அப்படின்னா முருகரை வணங்குங்க. குலதெய்வம் யாருன்னே தெரில சார் அப்படின்னா முருகரை வணங்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னதான் நரசிம்மர் வழிபாடு இப்போ அந்த இடைஞ்சல் ஏதாவது இருந்தால் அந்த எல்லாத்தையும் உதறி விட்டு நல்லபடியாக உங்களுக்கு வந்து நன்மையை கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நரசிம்மர் வந்து இருப்பார்.
ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு தான் இருக்கீங்க. தனிப்படையான ஜாதகம்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் டேட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, அது தேவையில்லாமல் அதை டைப் பண்ணி அதை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்பர் இருக்குது, நம்ம ஏன்னா கமெண்டில் வந்து நம்ம எப்போயோ ஒரு டைம் தான் பார்க்குறோங்க. அதில் உங்களோட நல்லா சொல்லியிருக்கீங்களா என்ன சொல்லியிருக்கீங்கிற சில வார்த்தைகள்லாம் பார்க்குறோம். ஸோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்ட இதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அதையுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க அல்லது வேறு யாராவது உங்களோட வீட்டில் இருப்பாங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள். அவங்க இருந்தாங்க அப்படின்னா அது நான் இப்போ சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கீழே டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அதை பற்றின கருத்துக்கள் என்னன்னு நீங்களுமே பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.